அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. அவங்க வெளிநாட்டில் வசிக்கிறாங்க, ஸ்டெஃபனி அப்படின்னு. அவங்க கேட்குறாங்க, நம்மளுடைய வருத்தமோ அழுகையோ இறந்த நம்மளுடைய அன்புக்குரியவர்களின் மன நிம்மதியை பாதிக்குமா? இறந்த அன்புக்குரியவர்களை சாந்தி அடையாமல் தடுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது உங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் அவர்களை நினைத்து அழுகிறீர்கள், கண்ணீர் வடிக்கிறீர்கள். இந்த அழுகையும் கண்ணீரும் அவர்களை ஏதேனும் ஒரு விதத்தில் பாதித்து விடுமான்னு கேட்குறாங்க. இது ரொம்ப உணர்வுபூர்வமான கேள்வி. இது ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னு சொன்னால், நம்ம அன்புக்குரியவர்கள் இறந்ததுக்கு பிறகு நம் சமுதாயத்தில் எந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மளை நோக்கி வருது? நாம் இப்போது தொடர்ந்து அழுதுட்டு இருந்தோம்னா, அவங்கள நினச்சி வருந்திட்டு இருந்தோம்னா அது அவர்களை பாதிக்கும். அவங்களால சாந்தி அடைய முடியாது. அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இல்லாமல் அதை தடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணோம்னா, நம்மளை ஏற்கனவே வேதனையில் இருக்கிறவங்கள இன்னும் அந்த வலியை ஜாஸ்தி பண்ணிடும். அப்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ நாம் தான் அவங்களுக்கு ஏதேனும் ஒரு சிரமத்தை கொடுக்குறோமா அழுது? என்னுடைய அந்த பந்தபாசங்கள் தான் அவங்கள இன்னும் தடை செய்து கொண்டு இருக்கின்றதா? இல்லைன்னா அவங்க மோட்சம் அடைஞ்சிருவாங்க, முக்தி அடைஞ்சிருவாங்க, அதை நான் தான் தடுத்துட்டு இருக்கிறேன்னா? இப்போ என்னுடைய அழுகை தான் அவர்களுடைய நிம்மதியை கெடுக்கின்றதா ஏதேனும் ஒரு வகையில்? அப்படிங்கும்போது ஏற்கனவே வேதனையில் இருக்கிறவங்களுக்கு குற்ற உணர்வும் சேர்ந்து கம்பைன் ஆகிறதுனால உங்களுக்கு இது வலியாக மாறிடும். ஆனால் இன்றைக்கி ஒன்று விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் பாதி உண்மைகள் கூட கிடையாது. இதில் நிறைய புரிதலின்மை இருக்குது. ஆன்மீகம் தெரிந்தவர்களிடம், இந்த ஞானத்தை பெற்றவர்களிடம் இதை கேளுங்க. இன்றைக்கி நான் ஒரு உயர் பரிமாண ஞானத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். முதல்ல உங்களுடைய வருத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வருத்தம்னா என்ன? நீங்கள் உங்களோட அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி வருந்தும் போது நீங்கள் என்ன சிக்னல் கொடுக்குறீங்க அவங்களுக்கு அப்படின்னா, உங்களுடைய வருத்தம் என்பது வேறு எதுவும் இல்லை, ஒரு வலிமையான காதல், வலிமையான அன்பு. ஆனால் அதோடு சேர்த்து பிரிந்து விட்டோம்ன்ற உணர்வும் கலந்துருக்குது. இதுக்கு பேர் தான் வருத்தம், இல்லையா? அப்போது நீங்கள் வருந்தும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தூய்மையான அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. எந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு கலந்து, எங்கூட அவங்க என் வாழ்க்கையில் இல்லை, அவங்க எங்கிட்டேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்ற இந்த பிரிவையும் அன்பையும் கலக்கும்போது தான் அது உங்களுக்கு வருத்தமாக மாறுகிறது. அப்போது நீங்கள் வருந்தும்போது நீங்கள் உண்மையிலேயே அவர்களை நேசிக்கிறீர்கள். உங்களுடைய கண்ணீர் துளிகள் அப்படிங்கிறது ஒரு உணர்வு பூர்வமான, ஒரு பரிசுத்தமான ஒரு அன்பை கலந்திருக்கின்றதுன்னு நான் சொல்ல வரேன். இதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். உங்கள் அன்புக்குரியவர்கள் அவங்க உணர்ந்துக்கிறாங்க. இதை நீங்கள் டிஸ்டர்ப் ஆக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் உங்களுக்கு ஒரு வகையில் ரீஅஷ்யூர் பண்ண கொடுக்குறாங்க. என்னென்னா, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், ஒரு ஆன்மாவாக, நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் உடனடியாக தன்னுடைய கவனம், நான் அப்படிங்கிற உணர்வு நம்மளோட ஒளி உடலுக்கு மாறிக்கும். நாம் ஒரு ஒளி உடலாக இருப்போம். சூட்சம சரீரமாக, இந்த ஸ்தூல தேகத்திலிருந்து சூட்சம தேகத்தில் நம்ம இருப்போம். இது ஆங்கிலத்தில் ஸ்பிரிட், ஆவின்னு சொல்லுவாங்க. ஆவின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா? அப்போது அவர்களால் நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியும், நம்மளோட எண்ணங்களை தெரிஞ்சுக்க முடியும். அவங்க நம்மளை மாதிரி பிரிவை உணர்றதில்லை. ஏன்னா அவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள், ஒரு சூட்சம உடலாக, உருவமற்ற உடலாக. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராத்திரியும் நீங்கள் தூங்க போகும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் தூங்கினதுக்கு பிறகு உங்களுடைய உடல், மனம் அப்படியே ஷட் டவுன் ஆயிரும். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் உங்களோட இந்த நான் அப்படிங்கிற உணர்வு, இந்த உடல், மனம் தூங்கும்போது இது உங்களோட ஒளி உடலுக்கு திரும்பிடுது. அப்போது நீங்கள் ஒரு ஸ்பிரிட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் அன்புக்குரியவர்கள் இருக்கும் அந்த பரிமாணத்தில் இருக்கிறீர்கள். இது உங்களுக்கு தெரியறதில்லை. ஏன்னா அது நிகழும்போது உங்களோட உடல், மனம் ஓய்வில் இருக்கிறது. உங்களுடைய உடல் என்னைக்கு உறங்குதோ, மனமும் உறங்குதோ, அப்போ நீங்கள் ஒரு ஒளி உடலாக விழித்தெழுகிறீர்கள். இதை பரகாய பிரவேசம், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது அப்போது ஒரு ஸ்பிரிட்டாக, ஒரு ஆவியாக நீங்கள் ஆவி உலகத்தில் இருக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களை சந்திக்கிறீர்கள், பரிவர்த்தனை செய்கிறீர்கள், கம்யூனிகேட் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, அவரோடு சேர்த்து பல ஆராய்வுகளையும் செய்கிறீங்க. இப்போ உங்களோட நான்ற தன்னுணர்வு மீண்டும் அந்த உடல் மனதிற்கு திரும்பும்போது இந்த உயர்ந்த அலைவரிசையில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் உங்களுக்கு மறந்து விடுகிறது. சில சமயங்களில் உங்கள் ஆன்மா இந்த நினைவுகளை, இந்த ஞாபகங்களை, இந்த ஆராய்வுகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. இந்த ஞாபகத்துக்கு பேர் கனவுன்னு பேர். இது ஒரு உயர்ந்த அலைவரிசையில் நடக்கிறதுனால உங்கள் மனம் அதை கிரகிச்சிக்கக்கூடிய அலைவரிசையில் இல்லைன்னா, கனவு காணுவோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மறந்துடுவோம், இல்லைன்னா சரியாக தெரியாது. அப்போது ஒரு
ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவின்ற நிலையிலிருந்து பார்க்கும்போது நமக்கும் அவர்களுக்கும் இப்போதும் பிரிவு என்பது கிடையாது. நம்ம மனதிற்கு மட்டும்தான் பிரிவுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போது கண் விழித்திருக்கும் போது பேசிகிட்டு இருந்த நீங்கள் உங்கள் உறக்கத்தில் அவரோடு தொடர்பில் இருக்கிறீர்கள், அது அவருக்கு தெரியும். இந்த உண்மையை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். நாம் பிரிஞ்சிட்டோன்னு நீ ஏன் நம்புகிற? அது மனிதனுக்கு மாயக்குண்டான ஒரு உலகத்தில் இருக்கும்போது அது நிஜமாக தெரியும். ஆனால் நீ வெறும் மனுஷன் மட்டும் கிடையாது. உன்னுடைய ஒளி உடல், உன்னுடைய ஆத்மா அப்படின்னு உனக்கு பல நிலைகள் உண்டு. அந்த உயர்ந்த நிலைகளில் இப்போ நீயும் நானும் பேசிட்டு தான் இருக்கிறோம்னு சொல்கிறார். ஆனால் உங்களுடைய வருத்தம் ஒரு நிலையில் மட்டும் அவர்களை பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டது. இப்போ எப்படின்னா, நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக இருந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம பூமியில் அவர்கள் மனிதனாக வாழ்ந்தபோது இருந்த அந்த பந்த பாசங்கள், அந்த பொறுப்பு, என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், என் குழந்தை, என் வண்டி, என் வாகனம், என் சொத்து அப்படிங்கிற மாதிரி நிறைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த பயங்கள், இன்னும் நிறைவடையாத ஆசைகள், அது மாதிரி உணர்வுகள் நிறைய இருக்கும். இதெல்லாம் ஒரு பதிவுகளாக இருக்கும் நம்மளுடைய வெளிச்ச உடலில். நம்ம மனுஷனை வாழ்ந்துட்டு இருக்கும்போதே இப்போ நம்மளுடைய கவனம் இந்த வெளிச்ச உடலுக்கு வரும்போது, இதெல்லாம் நம்மளோட ஞாபகத்துக்கு வரும்போது, இந்த பந்த பாசங்களை அவர் சமநிலைப்படுத்தணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். அப்போது இந்த பந்த பாசத்தை அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சமநிலைப்படுத்தி கொண்டு இருக்கும்போது நீங்கள் நீ என்னை விட்டு போயிட்ட, எங்கூட இல்லை, இந்த பிரிவை என்னால் தாங்க முடியலங்கும்போது என்னென்னா, அவர்கள் இந்த சமநிலைப்படுத்துதலை கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். தற்காலிகமானது தான், சமநிலைப்படுத்தி விடுவார்கள். சமநிலைப்படுத்துறது கொஞ்சம் டைம் ஆகலாம். இப்போ சமைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா, அவங்க சமைச்சு முடிக்கிற கொஞ்சம் டைம் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போது உங்களுடைய வருத்தம் என்பதில் எந்த தவறும் கிடையாது. அது அன்பு தான். அந்த அன்போட பிரிவுங்கிற உணர்வை நீங்கள் கலக்கிறது தான் அது உங்களுக்கும் நன்மை இல்லை, அவருக்கும் நன்மை இல்லை, இது உயரிய உண்மையும் இல்லைங்கிற நான். அப்போது நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன், திருத்தம் மட்டும் செய்து கொள்ளுங்கள். அவங்கள வருத்தம்ன்ற பேரில் நீங்கள் காதலிக்கிறீங்க, அன்பு செலுத்துகிறீங்க, ஆனால் என்னோடு இல்லைன்னு நம்பி அந்த உணர்வோடு நீங்கள் அன்பு செலுத்துகிறீங்க இல்லையா? இனிமே அவர் என்னோடு தான் உள்ளார் அப்படின்னு சொல்லி அன்பு செலுத்துங்க. அவர் என்னோடு தான் இருப்பார், அவர் இன்னும் ஒரு ஆன்மாவாக உயிரோடு தான் இருக்கிறார், அவருக்கு மரணம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கும் அவருக்கும் முன்னான அந்த தொடர்பு அப்படிங்கிறது ஆத்ம நிலையில் இன்னும் தொடர்கிறது. மனிதனாகவே நான் இதை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி இந்த உணர்வுகளோடு நீங்கள் அந்த அன்பை செலுத்தினீர்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் செலுத்துகின்ற அந்த பிரார்த்தனை உங்களுடைய அந்த அன்பாலும் விசுவாசத்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு டெலபேத்திக் பாண்டை க்ரியேட் பண்ணிடும். உங்களுக்கும் அவங்களுக்கும் அலைவரிசையில் ஒருங்கிணைவை க்ரியேட் பண்ணும். அப்போ அவர்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு தெய்வம் போல் நின்று வழிகாட்ட வேண்டுமோ அந்த வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளும் தன்மைக்கு உங்களோட புலன்கள் இருக்கும். அப்போது இல்லை பிரிவு, நான் இழந்துட்டேங்கிற மாதிரியான உணர்வுகள் என்னென்னா, பிரிக்கும் அந்த நிஜத்தை தான் உங்களுக்கு உருவாக்கும். அவர் என்னோடு இருக்கிறார், என்னை வழிநடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், அன்பு செலுத்துவார் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லைன்னா, அந்த உணர்வோடு நீங்கள் அந்த அன்பை செலுத்துங்கள். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரமாகவும் மாறும். ஆன்மீகத்தில் ஒரு பெரிய எழுச்சியாகவும் மாறும். அவருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, என் அம்மா இறந்தபோது என் அம்மாவுக்கும் எனக்கும் உண்டான தொடர்பு 3 நிமிஷங்களில் கிடச்சிருச்சு எனக்கு. எதில் எங்கள் அம்மாவுடைய உடல் இருக்குது, அது அசைவற்று இருக்குது, அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு உயிருள்ள ஜீவனாக என்னுடைய அம்மாவின் ஆத்மா என்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறது. நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது. இப்போது அசையாமல் இருக்கக்கூடிய அந்த உடலை பார்த்தும் குரல் வள்ளியன்னு பார்த்தும் நான் அழுகிறதா, அல்லது நான் கேட்கும் கேள்விகளுக்கு இப்போதும் பதிலளித்து கொண்டிருக்கின்ற என் ஆன்மாவினுடைய இருப்பை நான் எடுத்துக்கொள்வதா? எதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது? ஒன்று இது, இல்லைனா அது. நான் உடம்பை கவனிக்கவில்லை, குரலிலேயே நான் கவனிக்கலை. என்னிடம் பதில் சொல்லி கொண்டிருக்கும் என் அம்மாவின் ஆன்மாவைத்தான் நான் கவனித்தேன். எனக்கு கண்ணிலிருந்து தண்ணீரே வரல. ஏன்னா எங்கள் அம்மா இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் வருத்தத்தில் இருந்தால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள்னு சட்டுன்னு ஒரு முடிவுக்கு போயிட வேண்டாம். உங்களுடைய வருத்தம் அப்படிங்கிறது முழுமையான பிழை அல்ல. உங்களோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஆத்மாக்களையும் அதை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு நீங்கள் நம்ப தேவையில்லை. ஒன்றே ஒன்று, நீங்கள் அவரோட அன்பு செலுத்துகிறீர்கள் பிரிவுங்கிற ஒரு உணர்வை வச்சு. அந்த பிரிவுங்கிறது உண்மை அல்லன்னு சொல்கிறேன் நான். அன்பு செலுத்துங்கள், ஆனால் அவர்
என்னோடு மீண்டும் தொடர்பில் இருக்கிறார். எங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான தொடர்புன்றது எப்போதும் தொடரும். இதுதான் இந்த ஆத்மாவினுடைய உண்மையான நிஜம் அப்படின்னு சொல்லி இந்த உயர் பரிமாண ஞானத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா பிரிவு சார்ந்த நம்பிக்கைகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், தேவையில்லாத குழப்பத்தையும் குற்ற உணர்வை விதைக்கும். அதுக்கு அவசியம் இல்லை. இந்த மெசேஜ் நீங்கள் ஏன் கேட்குறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்தது, இது என்ன உண்மையை போதிக்க காத்திருக்கிறது, என்ன உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதுன்னு புரிஞ்சுனீங்கனாலே இப்போ எப்படி தொடர்பு நிகழ்ந்துட்டு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உருவம் குரலை விட்டு வெளில ஒரு சக்தியாக உருவம் இல்லாத எனக்கு எப்படி வழிநடத்த உதவி கொண்டிருக்கிறதுன்ற உணர்தலுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா மாபெரும் மாற்றம் காத்திருக்கிறது. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுடைய மற்ற கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கிறேன். இது உங்களுக்குள்ள ஒரு தெளிவையும் புரிதலையும் மனமாற்றத்தையும் கொடுக்கணும்னு நான் உண்மையை நம்புகிறேன். நான் இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் இருக்குது, ஆலோசனைகள் வேண்டும், உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய சவால்கள் அல்லது இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு எனக்கு தீர்வு வேண்டும்னா நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி எங்கிட்ட கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். அது அவசியப்பட்டால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, எனக்கு கவுன்சிலிங் வேணும்னு. நான் உங்களுக்கு ஒரு உரிய நேரத்தை ஒதுக்கி தருகிறேன். நீங்கள் எங்கிட்ட ஃபோன் மூலமாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நேரில் வருவதல்ல, ஃபோன் மூலமாக. இதுவே இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நேயராக இருக்கிறீர்கள். இந்த சேனல் என்பது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மனமாற்றத்தையும் வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதியை உங்களுக்கு தந்திருக்கின்றது, மன மாற்றத்தை கொடுத்திருக்கின்றது. அப்படின்னா இந்த சேனல் நிறைய வளர வேண்டும், நிறைய மக்களை சென்றடைய வேண்டும்னு உங்களுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான உணர்தல் ஏற்பட்டுச்சுன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஒன்று சேனலுக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா மேலே இருக்கக்கூடியது என்னுடைய கூகுள் பே நம்பர், அதற்கு உங்களுடைய நன்கொடையை நான் அனுப்பலாம். நீங்கள் இதை இலவசமாகவோ தானமாகவோ தர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மாற்றத்திலிருந்து உங்களுக்குள் அப்படி ஒரு உள்ளுணர்வு தோன்றும் போது நீங்கள் தாருங்கள். அதுதான் உங்களுக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. உங்கள் உள்ளுணர்வு சொல்லி நீங்கள் தருவது வேறு, நான் உங்களிடம் கேட்பதோ இல்லை உங்களோட மனதளவில் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதோ வேறு. அப்படி உங்களுக்கு உள்ளபடியே தோணுச்சுன்னு சொன்னால் இந்த சேனல் வளர வேண்டும்னு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்புங்க. சரியா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.